எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு வழியாக ரிசல்ட் வந்துருச்சு. எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய ரிசல்ட் வந்துருச்சு. அப்புறம் இந்த கட் ஆஃப் மார்க் என்னங்கிறது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது என்னங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்களே, இதுக்கு மேலே நான் சொல்லி என்ன உங்களுக்கு புரிய போகுது? வீடியோ அதாவது உங்களுக்கு அவங்க பிடிஎஃப்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க என்னென்ன கட் ஆஃப்ங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா. ஜென்ரல் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா 89, பிசி 87, பிசிஎம் 80, எம்பிசி 88, எஸ்சி 87, எஸ்சிஏ 84, அப்புறம் வந்து 86. சரிங்களா? இது வந்து ஃபயர்மேன் கட் ஆஃப் எப்படி இருக்குது. அப்புறம் வந்து மெயில் வந்து ஆண்களுக்கு வந்து ஸ்பெஷல் போலீஸ் அவங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா, ஜென்ரல் வந்து 86.50வும், அப்புறம் வந்து பிசி வந்து 84, பிசிஎம் 75, எம்பிசி 85, எஸ்சி 84, எஸ்சிஏ 81, எஸ்டி 83. அதாவது பிசியை விட உங்களுக்கு வந்து எம்பிசிக்கு வந்து கட் ஆஃப் ஒரு மார்க் 2 மார்க்கு கூட தான் இருக்குது. அது என்னென்னு தெரில. ஒரு வேளை எம்பிசியில் காம்படிட்டர் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். அப்படிங்கப்போ ஆனால் லாஸ்ட் டைமை விட என்னோடய ப்ரெடிக்ஷனும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் டைமை விட இந்த தடவை கட் ஆஃப் சேம் மார்க்கில் இருக்கலாம், இல்லைனா ஒரு மார்க்கு கூட இருக்கும் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவ்வளோ கம்மியாக வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்குலாம். ஒவ்வொருத்தங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அதாவது நம்ம குரூப்பில் உள்ள பசங்கன்னு மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்களுக்கு கிடச்சிருக்கு. எல்லாருமே ஃபோன் பண்ணி ஆனால் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கே கிடச்சிருக்கு. போன தடவை யாரெல்லாம் பார்டர் மார்க்கில் விட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த தடவை ஃபயர்மேன் கிடச்சிருக்கு, ஜெயில் வார்டன் கிடச்சிருக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜெயில் வார்டன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 89.50, அப்புறம் பிசிக்கு வந்து 88, பிசிஎம் 85, எம்பிசி 88, எஸ்சி வந்து 88, அப்புறம் வந்து எஸ்சிஏ 84, எஸ்டி வந்து 88. இது வந்து ஜெயில் வார்டனுக்கு. சரிங்களா? அப்புறம் வந்து ஃபீமேல் வந்து ஏஆருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 75. எல்லாம் ரொம்ப கட் ஆஃப் மார்க் ரொம்ப இந்த தடவை நிறைய குறைஞ்சிருக்குங்க. நிறைய பேருக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய கிடச்சிருக்கு. நிறைய பேருமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கிடச்சிருக்கு அப்படின்னு. பெண்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் நான் இந்த தடவை கட் ஆஃபும் கம்மியாக வந்திருக்கு சார், போனால் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் கிடைக்காதோ என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் வந்து மார்க் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் வந்து 75, பிசி வந்து 70, பிசிஎம் 51 தான். சில டைங்களில் பிசிஎம்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா கட் ஆஃபே இருக்காது, வெறும் கோடு மட்டும் தான் போட்டு வச்சுருப்பாங்க, கட் ஆஃபே இருக்காது. பிசிஎம்க்கு ஆளே இருக்காது. அப்படிங்கப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் போட்டவங்களில் கொஞ்சம் பேர் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ ஃபிசிக்கல் வரைக்கும் கரெக்டாக பண்ணவங்களோ அப்படியே வேலைக்கு எடுத்து விடுவாங்க. பிசிஎம்லலாம் ஃபீமேலுக்கு வந்து ஆளே இருக்காது, அப்படி இருக்கும். அப்புறம் வந்து எஸ்சிக்கு வந்து 70, எஸ்சிஏ 65, எஸ்டி 66. அதாவது இந்த செலெக்ஷனில் கிடைக்காதவங்க தயவு செய்து எக்காரணத்தை கொண்டு கவலையே படாதீங்க. கண்டிப்பாக அடுத்து பிசி கால்ஃபர் இருக்குது, எல்லாமே ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு அந்த நியூஸ் அப்டேட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமே சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு சின்ன தகவல் தான் கிடச்சிருக்கு. நான் அதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. எல்லோரும் அடுத்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு கேட்பீங்க, அது நல்லாவே தெரியும். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனில் வந்து 2 விதமாக தகவல் வருது. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணலை. எனக்கு வந்து இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உறுதியாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லிடுவேன். சீக்கிரமே வந்து எஸ்ஐ பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் மெடிக்கல் பற்றின ஒரு வீடியோவும் போடுறேன். சரிங்களா? வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், மெடிக்கல் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். வேறு உங்களுக்கு எதுவும் சந்தேகம் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.